ஜெபிக்க கற்றுத்தரும் சீஷர்களின் ஜெபத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். நீங்கள் என்னைக்காவது எனக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரில, எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்கன்னு ஜெபித்தது உண்டா என்ற சிந்தனைக்கான கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் போய் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அழகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷரில் ஒருத்தர் இயேசுவை பார்த்து எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாரோம்னு கேட்குறத பார்க்க முடியுது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு நம்பிக்கையிலிருந்து இயேசுவை பின்பற்றக்கூடிய நபர்களாக வருபவர்களுக்கு ஜெபம் செய்வது எப்படி என்பது சில சிரமங்கள் இருக்கும். சில நாட்கள் கற்றுக்கொண்ட பிற்பாடு தான் அவர்கள் ஜெபம் சரியாக செய்வதை பார்க்க முடியும். இந்த சீஷர்கள்லாம் வேறு நம்பிக்கையிலிருந்து இயேசுவை பின்பற்றி வந்தவங்கெல்லாம் கிடையாது. இந்த சீஷர்கள் சின்ன வயசுலேருந்து யூத குலத்தில் வளர்ந்தவர்கள். சின்ன வயசுலேருந்தே ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை ஜெபம் செய்யக்கூடியவர்கள் தான். 20-30 வருடமாக ஜெபித்தவர்கள் தான். ஆனாலும் இயேசுவை பார்த்தபோது, இயேசுவின் ஜெபத்தை கேட்கும்போது, இயேசுவை போன்று ஒரு உயிருள்ள ஜெபம் செய்வது எப்படி, ஒரு உறவுள்ள ஜெபம் செய்வது எப்படி, ஒரு உண்மையுள்ள ஜெபம் செய்வது எப்படி, ஒரு ஊக்கமான ஜெபம் செய்வது எப்படி என்ற ஏக்கம் அவர்களுக்குள்ளாக வந்தது. அது நிமித்தமாக உண்மை போன்று ஒரு உயிருள்ள ஊக்கமான உண்மையுள்ள ஜெபம் செய்ய கற்றுத்தாரும்னு திறந்த மனதோடு தாழ்மையான மனதோடு அவங்களும் கேட்டாங்க. இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னென்னா, நாமும் பல வருடங்களாக ஜெபிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உயிருள்ள ஜெபம் செய்கிறோமா, உண்மையுள்ள ஜெபம் செய்கிறோமா, ஊக்கமான ஜெபம் செய்கிறோமா, உறவுள்ள ஜெபம் செய்கிறோமான்னு சிந்திக்க வேண்டுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் நாமும் திறந்த மனதோடு கற்றுக்கொள்ளும் சிந்தனையோடு இயேசுவின் இடத்தில் கேட்கலாம். எங்களுக்கு ஜெபம் செய்ய தெரியல, உயிருள்ள ஜெபம் செய்ய கற்றுத்தாரும், உறவுள்ள ஜெபம் செய்ய கற்றுத்தாரும்னு. அப்படி இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் அந்த ஜெபத்துக்கு கூட ஆண்டவர் பதில் கொடுத்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை உயர்த்துவார், மாற்றுவார் என்பதை விசுவாசிக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.